லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் ரிஷி சுனக்கின் கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சியை தக்க வைக்குமா, தொழிலாளர் கட்சி மீண்டும் ஆட்சி கட்டலில் ஏறுமா என்ற கேள்விக்கு வாக்காளர்கள் விடையளித்துக் கொண்டிருக்கிறார்கள். 650 தொகுதிகளை கொண்ட பிரிட்டன் நாடாளுமன்றத்திற்கான தேர்தலில் கன்சர்வேட்டிவ் மற்றும் தொழிலாளர் கட்சிகள் இடையே நேரடி போட்டி நிலவுகிறது. லிபரல் டெமோக்ரேட்ஸ், கிரீன் பார்ட்டி, ஸ்காட்டிஷ் நேஷனல் பார்ட்டி, SDLP, டெமோக்ராட்டிக் யூனியனிஸ்ட் பார்ட்டி, ஷின் ஃபெயின், பிளெய்ட் சிம்ரு, த ஆன்டி இமிகிரேஷன் ரிஃபார்ம் பார்ட்டி மற்றும் ஏராளமான சுயேட்சைகள் தேர்தல் களத்தில் உள்ளன. வாக்குப்பதிவுக்காக 40,000 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. 4,60,00,000 வாக்காளர்கள் வாக்களித்து தங்களை ஆட்சி செய்வோரை தீர்மானிக்கும் இத்தேர்தலில் இந்திய வம்சாவளி பிரதமரான ரிஷி சுனக் வெற்றி பெறுவது கடினமாக கருதப்படுகிறது. 2016 பிறகு ஏற்பட்ட பிரெக்சிட் தொடர்பான கோளாறுகள், பிரெக்சிட் என்ற அந்த ஒரு முழக்கத்தை முன்வைத்தது கன்சர்வேட்டிவ் கட்சியின் ஒரு பகுதியினர். அவர்கள் ஐரோப்பாவின் மீது இருந்த வெறுப்பால், ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீது இருந்த வெறுப்பால் அந்த முழக்கத்தை முன்வைத்து ஒரு பெரிய அளவு கருத்து கணிப்பு ஒன்றில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு அந்த பிரச்சாரத்தை தலைமை தாங்கியதே போரிஸ் ஜான்சன் தான். ஒரு வெளிநாட்டினர் மீது ஒரு வெறுப்பு என்ற வகையில் பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு பிரிட்டனை ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளிவரச் செய்தார்கள். அது பொருளாதார ரீதியாக பிரிட்டன் ஒரு தற்கொலை செய்து கொள்வதற்கு சமமான ஒரு முடிவு என்று பலராலும் விமர்சிக்கப்பட்டது. செல்ஃப் இன்ஃப்ளிக்டட் வூண்ட் என்று சொல்வார்களே, தன்னைத்தானே குத்திக் கொள்வது என்று, அந்த அளவுக்கு மோசமான முடிவு. ஏனென்றால் இப்பொழுது இந்த ஒரு 5 ஆண்டுகளிலே பார்க்கிறோம், பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து வெளியே வந்ததால் ஒரு ஆண்டுக்கு மட்டும் $100 பில்லியன் பொருளாதாரத்தில் இழந்திருக்கிறது. பிரிட்டனில் இன்னும் வாக்குச்சீட்டு முறையில் வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் ரிஷி சுனக் தனது மனைவி அக்ஷதா மூர்த்தியுடன் சென்று வாக்களித்தார். தொழிலாளர் கட்சி வேட்பாளரான கேர் ஸ்டாமர் கேம்டன் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். 14 ஆண்டுகளாக ஆட்சியில் உள்ள கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு இந்த முறை பின்னடைவு ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளதாக கூறுகிறார் மூத்த செய்தியாளர் மணிவண்ணன். அக்கட்சி எடுத்த பல்வேறு முடிவுகளால் பிரிட்டனில் ஏற்படுத்தியுள்ள தாக்கம் இத்தேர்தலில் எதிரொலிக்கும் என்கிறார் இவர். தற்பொழுது இந்த ஒரு ரிஷி சுனக் தலைமையில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு, 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் பதவிக்கு வந்த பிறகு அவர் ஒரு பொருளாதார வல்லுநர், எனவே அவர் பொருளாதாரத்தை சீர் செய்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவரால் ஒரு திடமான ஒரு அரசியல் தலைமையை காட்ட முடியவில்லை. 61 வயதாகும் கேர் ஸ்டாமர் தலைமையிலான புதிய தொழிலாளர் கட்சிக்கான வெற்றி வாய்ப்புகள் மிக அதிகம் என்ற கருத்தை முன்வைக்கிறார் பேராசிரியர் பெர்னார்ட் டி சாமி. ஒரு வலிமையான ஒரு ஆப்போசிஷன் இன்னைக்கு கொடுக்கக்கூடியவங்க இன்னைக்கு லேபர் பார்ட்டி தான். இவங்க நியூ லேபர், புதிய தொழிற்கட்சி என்று சொல்லக்கூடிய கீர் ஸ்டைமர் என்பவர் தான் இந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கின்றார். அவர் மாற்றம் என்பதை மட்டும் மக்கள் முன்னாடி வைத்து இங்கிலாந்தில் மாற்றம் வேண்டும், 14 ஆண்டுகள் இந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டி இருந்துட்டாங்க, நம்மளுக்கு மாற்றம் வேண்டும் என்பதை அவர் சொல்லி வருகின்றார். அதன் அடிப்படையில் இன்னைக்கு அங்கே நடக்கக்கூடிய இந்த தேர்தலை ஒட்டி நடந்து முடிந்த ஒப்பீனியன் போல்ஸ்ல இன்னைக்கு எல்லாருமே குறிப்பிட்டிருக்கிறார்கள், இந்த லேபர் பார்ட்டி தான் பதவிக்கு திரும்பவும் வருவோம், அதுவும் லேண்ட்ஸ்லைட் விக்டரி அப்படின்றாங்க. இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, வேல்ஸ் மற்றும் நார்தர்ன் அயர்லாந்தின் 650 தொகுதிகளில் நடக்கும் தேர்தலில் 326 தொகுதிகளில் வெற்றி பெறும் கட்சி ஆட்சியை பிடிக்கும். பிரிட்டனில் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேர்தல் நடைபெறுவது வழக்கம். 2025 தான் தேர்தல் நடைபெற இருந்த நிலையில் ஜூலை 4ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் என்று கடந்த மே மாதத்தில் ரிஷி சுனக் அறிவித்தார். பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 9 தமிழர்கள் வேட்பாளர்களாக போட்டியிடுகிறார்கள். பிரிட்டன் தேர்தலில் தமிழர்கள் அதிகம் பேர் களம் காண்பது இதுவே முதல் முறையாகும். 650 தொகுதிகளை கொண்ட பிரிட்டன் நாடாளுமன்றத்திற்கு இன்று தேர்தல் நடைபெறுகிறது. அந்நாட்டு பிரதமர் ரிஷி சுனக்கின் கன்சர்வேட்டிவ் கட்சி மற்றும் தொழிலாளர் கட்சி இடையே நேரடி போட்டி நிலவுகிறது. இத்தேர்தலில் இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான் உட்பட பல்வேறு நாடுகளிலிருந்து குடியேறியவர்கள், கருப்பினத்தவர்களுக்கு முன்பை விட அதிக வாய்ப்பு கிடைத்துள்ளது.
குறிப்பாக தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் அதிகம் பேர் போட்டியிடும் தேர்தலாகவும் இது மாறியுள்ளது. உமா குமரன், கவின் ஹரன், மயூரன் செந்தில்நாதன், கமலா குகன், டெவினா பால், நரணி ருத்ராராஜன், கிருஷ்ணி, ஜாகிர் ஹுசேன் ஆகிய 9 தமிழர்கள் களத்தில் உள்ளனர். சீர்காழியில் பிறந்து இங்கிலாந்தில் கணினி நிறுவனம் நடத்தி வரும் ஜாகிர் ஹுசேன் லிபரல் டெமோக்ராட்ஸ் கட்சி சார்பில் குரோய்டன் மேற்கு தொகுதியில் போட்டியிடுகிறார். தொகுதி மக்களிடம் ஆதரவு கோரி அவர் வெளியிட்ட வீடியோவில் பொறுப்புமிக்க பிரதிநிதியாக இருந்து தொகுதியின் வளர்ச்சிக்கு பணியாற்றுவேன் என உறுதியளித்தார். வேலையில்லா திண்டாட்டம், இளைஞர்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் இப்படி குரோய்டன் வெஸ்ட் ஒரு 20 ஆண்டுகளுக்கு பின்தங்கிய நிலையில இருக்கிற இந்த சூழ்நிலையில உங்களுக்கு முன் ஒரு மாற்றத்தை, நிலையான மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதலோடு இந்த எலெக்ஷன்ல நான் நிக்கிறேன். தொழிலாளர் கட்சி சார்பில் களமிறங்கும் கிருஷ்ணி ரேஷகரோன் சென்னையில் வளர்ந்தவர். பிரிட்டனில் வாழும் 5 லட்சம் தமிழர்களின் குரலாக ஒலிப்பேன் என அவர் தெரிவித்தார். over 500,000 தமிழாக்கள் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் இன்னும் ஒரு தமிழ் எம்பி இல்லை. ஸோ இஃப் யூ லிவ் இன் Sassanachim, I would be grateful for your vote. நான் சின்னல இந்தியாவில் தான் இருந்தேன். நான் சென்னையில் வளர்ந்தேன். சென்னையில் வந்து பலவந்தங்களிலும் சென்ட் தாமஸ் மவுண்ட்லையும் இருந்தேன். So I know a lot about India, and I'm really pleased that there's a huge Indian community here in Sassanachim, and I'll make sure that I represent your voices in Parliament. பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் தமிழர்களின் குரல் வலுவாக ஒலிக்கும் என்பதால் தமிழ் இனப்படுகொலைக்கு நியாயம் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக பிரித்தானிய தமிழர் பேரவையைச் சேர்ந்த சுதா தெரிவிக்கிறார். வாய்ஸ் பிரித்தானிய பாராளுமன்றத்துக்குள்ளே ஒலிக்கப் போகின்றது. ஆகவே இந்த எலெக்ஷன் மிகவும் ஒரு முக்கியமான எலெக்ஷன். எங்களுக்கு நடந்த இனப்படுகொலையை அந்த பிரித்தானிய பாராளுமன்றத்தில் எங்களுடைய அந்த செகண்ட் ஜெனரேஷனாக இருக்கலாம், அல்லது இலங்கையிலேருந்து இடம்பெயர்ந்து இங்கே கனகாலமாக வசித்து அவர்களும் அந்த எலெக்ஷனில் நிற்கின்றார்கள். அவர்களுடைய வாய்ஸ், அவர்கள் அந்த பாராளுமன்றத்தில் சென்று எங்களுக்கு நடந்த இனப்படுகொலையை சொல்லும் பொழுது அது மிகவும் ஒரு முக்கியமாக அந்த இனப்படுகொலைக்கான நீதியை கிட்டுவதற்கு நாங்கள் எங்களுடைய நகர்வுகளை நகர்த்தலாம். 14 ஆண்டுகளுக்கு பிறகு தொழிலாளர் கட்சி ஆட்சிக்கு வரும் சூழல் உள்ளதால் இலங்கை தமிழர்களின் உரிமைகள் காக்கப்படும் என மூத்த வழக்கறிஞர் கணநாதன் தெரிவித்தார். இது ஒரு 14 வருடத்துக்கு பிறகு இலங்கையில் யுத்தம் முடிந்த பின்னர் லேபர் ஆட்சிக்கு வருகின்றது. அந்த அடிப்படையில் இந்த அரசியல் மாற்றம் என்றது மிக முக்கியமானது. லேபர் கட்சி தனது அந்த வாக்குறுதிகளை காப்பாற்றும் என்று நம்புகின்றேன். பிரிட்டனில் லட்சக்கணக்கான தமிழர்கள் வாழ்ந்து வரும் நிலையில் அவர்களின் பிரதிநிதியாக தமிழர்களின் குரல் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம். லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.